ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அகிலத்தை படைத்து பரிபக்குவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுடைய நன்மை தீமைகளை தன்னுடைய கைவசம் வைத்திருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும், அந்த இறைவனால் இந்த உலக வாழ்க்கையில் சத்திய கொள்கையை எடுத்துரைக்க வந்த அனைத்து நபிமார்கள் மீதும், அந்த நபிமார்களுடைய கோட்பாடுகளை கடைபிடித்து வாழ்ந்த உண்மை முஸ்லிம்கள் மீதும், இந்த சபையில் அமைந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் வல்ல இறைவனுடைய வற்றாத பெருங்கருணையும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த வார ஜும்மாவினுடைய பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்யலாம் என ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா குல்தலி சாஹிபிக்க அன்சித் யௌமல் ஜும்அத்தி வல் இமாம் யஹ்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னாலும் ஃபக்கதில் லகௌத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள் தான் என்ற அந்த எச்சரிக்கை ஊட்டும் செய்தியை நாம் ஒவ்வொருவரும் நமது உள்ளத்தில் ஆழ பதிந்தவர்களாக இந்த அமலில் நாம் ஈடுபட வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த வார ஜும்மாவினுடைய பிரசங்கமாக மறுக்கப்படும் துவாக்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில மார்க்க அறிவுரைகளை, நினைவூட்டுதல்களை உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கலாம் என நான் ஆசைப்படுகிறேன். படைத்தவன் பக்கம் படைப்புகள் நெருங்கி இருக்கக்கூடிய வழிபாடுகளில் ஒரு பிரதானமான வழிபாடு தான் இந்த பிரார்த்தனை. நாம் தொழுகையின் வாயிலாக இறைவனை நெருங்கலாம், நோன்பின் வாயிலாக, சதக்காவின் வாயிலாக, ஹஜ்ஜின் வாயிலாக இறைவனை நெருங்கலாம் என்று இருந்தாலும், பிரார்த்தனையின் வாயிலாக அல்லாஹுவை நெருங்குவதை போன்ற வேற எந்த ஒரு வழிபாடும் இறைவன் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தாது. அல்லாஹ் திருக்குரானில் சூரா பக்ராவிலே சொல்லுகிறான், இதா சஅலக்க இபாதி அன்னி, நபியே என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடத்தில் கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் தொலைதூரத்தில் தான் இருக்கிறான், ஆனால் இறைவனுடைய பார்வை தொலைதூரமாக இருக்காது, இறைவனுடைய கேட்கக்கூடிய திறன் தொலைதூரமாக இருக்காது. அவனுக்கு தூரம் என்பதும் தொலைதூரம் என்பதும் குறைவான தூரம் என்பதும் எல்லாம் அவனுக்கு ஒன்றுதான். நான் அருகில் தான் இருக்கிறேன். உஜீபு தாவத்த தாயிதா தானி, அழைக்கக்கூடியவனுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன் என்று இறைவன் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு மிகப்பெரியத்திற்குரிய அமல்களில் ஒன்று இந்த பிரார்த்தனை. நீ கேட்க மாட்டியா? நீ கேட்டால் கண்டிப்பாக நான் உனக்கு தருகிறேனே என்று இறைவன் சொல்லுகிற எத்தனையோ பல இடங்கள் இருக்கிறது. தஹஜ்ஜத்துடைய நேரத்தை நபி அவர்கள் சொன்னார்கள், இறைவன் துன்யாவுடைய வானங்களில் ஒரு வானம் முதல் வானத்திற்கு வருகிறான். அந்த நேரத்தில் அடியார்கள் பாவ மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் தருகிறான், தங்கள் தேவைகளை முறையிட்டால் அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறான். பிரார்த்தனைக்கு இறைவன் தரக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த பிரார்த்தனையை பற்றி நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எல்லாவற்றையும் விட கூடுதலாக ஒன்றை சேர்த்து சொன்னார்கள். அத்துவாஉ ஹுவல் இபாது, இந்த பிரார்த்தனை இருக்கிறதே, துவா இருக்கிறதே, இதுதான் வணக்க வழிபாடுகளுக்கெல்லாம் தலை என்றார்கள். எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும், தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், எல்லா வழிபாட்டிற்கு தலை இருக்கிறது. அந்த தலை இந்த துவா தான். நாங்கள் ரசூலுல்லாஹ் ஏன் தொழுகையின் வாயிலாக ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் கிட்ட முன் வைக்கிறோம். யா அல்லாஹ், நீ சொன்னேன்னு தொழுகிறேன், எனக்கு நன்மையை தா, சொர்க்கத்தை தா,
நரகத்தை தந்துராத, உலகத்தில் உள்ள எல்லா பாக்கியத்தையும் தானு கேட்கறது அந்த தொழுகையினுடைய நோக்கம். நோன்பு வைக்கிறோம், யாரெல்லாம் நீ கொடுத்த ஹலாலான உணவை விட்டு நான் விலகி இருக்கிறேன், எனக்கு நாளை மறுபடியும் நரகத்திலிருந்து விடுதலையத்தா என்ற பிரார்த்தனை தான் இந்த நோன்பினுடைய விளக்கம். இப்படி எந்த வழிபாடு நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு பிரார்த்தனை அடங்கி இருக்கும். நபிகளார் அதனால் தான் சொன்னார்கள், பிரார்த்தனை துவா என்பது வணக்க வழிபாடுகளுக்கெல்லாம் தலை என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த பிரார்த்தனை சில காரியங்களால் இறைவனால் நிராகரிக்கப்படும். இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை இறைவன் மனமோந்து ஏற்றுக்கொள்கிறான். நீ பிரார்த்தனை செய்ய மாட்டியான்னு நல்லா எதிர்பார்த்திருக்கிறான், அவன் கொடுக்க ரெடியா இருக்கிறான், நீ கேட்க ரெடியா இல்லையான்னு இஸ்லாம் கேட்குது. அப்ப இப்படியெல்லாம் பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்த இந்த மார்க்கம் சில நேரங்களில் அந்த பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்கள் எவ்வளவுதான் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கூத்தாடினாலும் சரி, இறைவனால் அந்த பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படும் என்று மார்க்கம் சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக பிரதானமான ஒரு காரணம், ஒரு அடியான் பயணத்தில் இருக்கிறான், பாலைவன பகுதி, தலையெல்லாம் பரட்டை தலையோடு முகங்கள் எல்லாம் புழுதி பிடிந்த ஒரு இடம். அந்த நேரத்தில் ஆனால் அல்லாஹ்வை அழைக்கிறான், யா அல்லாஹ், எனக்கு இன்னென்ன பிரச்சனைகள், இன்னென்ன தேவைகள், நீ எனக்கு தேவை நிறைவேற்றி விடு. தனிமையில் இருக்கிறான், பயணத்தில் இருக்கிறான், தேவைகள் இருக்கிறது, அவன் தேவை முறையிடுகிறான். ஆனால் அல்லாஹ் அவன் துவாவை நிராகரித்து விடுகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அதற்கு காரணத்தை நபி அவர்கள் சொன்னார்கள், அவன் உண்ணுகிற உணவு ஹராம், அவன் உடுத்துகிற உடை ஹராம், ஹராமிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் எப்படி ஏற்பான் என்றார்கள் நபி அவர்கள். எப்படி ஏற்பான்? இறைவன் தடுத்த காரியத்தில் சம்பாதிக்கிறான், இறைவன் தடுத்த முறையில் அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், இறைவன் தடுத்ததை வைத்துத்தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை மீறி நடக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் எப்படி பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான் என்றார்கள் நபி அவர்கள். பிரார்த்தனையினுடைய பிரதானம் என்ன தெரியுமா? நாம நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு கட்டுப்படுபவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். எல்லாரும் துவா செய்கிறோம், துவா செய்து விட்டு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் எவ்வளவு கேட்டேன் தெரியுமாங்க அல்லாட்ட, ஆனா அல்லாஹ் தரல. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஹராம் இருக்கலாம், ஹராமான பொருளாதாரம், ஹராமான வியாபாரம், ஹராமான வாழ்க்கை முறை, ஏதோ ஒரு ஹராத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை அதனால் உங்கள் துவாக்கள் நிராகரிக்கப்படலாம். நீங்கள் துவாக்கள் நிராகரிக்கப்படுவதற்கு இது ஒரு காரணம் என்பதாக மார்க்கம் சொல்கிறது. அதுபோன்று இன்னொரு காரணத்தையும் இஸ்லாம் சொல்கிறது. துவாக்கள் நிராகரிக்கப்பட இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அடியார்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அவர்கள் அவசரப்படாத வரை. நீங்க துவா செய்றீங்க அப்படின்னா, அடியார்களாகி நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் என்றால் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், கொஞ்சம் காக்க வைத்து தான் ஏற்பான். எடுத்த உடனே யாருடைய மனுவும் முக்கியமான அதிகாரிகளிடத்தில் போய் சேராது. மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களே பிற மனிதர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதில் தாமதம் ஏற்படுத்துகிறார்கள் என்றால் அல்லாஹ் பெருமைக்குரியவன், புகழுக்குரியவன். அவங்கிட்ட ஒரு கோரிக்கை முன்வைக்கிறோம், நீங்க பல நேரங்களில் உடனடியாக கோரிக்கை நிறைவேற்றப்படலாம், சில நேரங்கள் அல்லாஹ் என்ன செய்வான், அதை தாமதப்படுத்துவான். பொறுத்துருங்க, என்னதான் நடக்குன்னு பார்ப்போம். நீங்கள் கேட்ட பிரார்த்தனையின் அடிப்படையில் என்கிட்டயே கடைசி வரைக்கும் நிற்கிறீங்களா, அல்லது உங்கள் பிரார்த்தனை உங்களுக்கு பதிலளிக்கப்படவில்லை என்பதனால் நீங்கள் நிராகரித்து பிரார்த்தனை கைவிடுகிறீர்கள் என்று பார்ப்போம். அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் காக்க வைப்பான். ஜக்கரியா நபி அல்லாஹ் காக்க வைத்தான், இப்ராஹிம் நபி அல்லாஹ் காக்க வைத்தான். அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்பி இன்னி வஹனல் அர்து மின்னி வஷ்தால ரஸு ஷைப வலம் அகும்பி துஆயிக ரப்பி ஷகியா. இறைவா, என்னுடைய தலையெல்லாம் நரையால் மின்னுகிறது, என்னுடைய எலும்புகள் பலகீனம் அடைந்து விட்டது, நான் பிள்ளை பெறச்சவனாக இருக்கிறேன், என் மனைவியோ பிள்ளை பெறக்கூடிய பாக்கியத்தை இழந்த பெண்ணாக இருக்கிறார். ஒரு மனிதர் பிள்ளை இப்பதான் கேட்பாரா? யோசிச்சு பாருங்க. ஏறத்தாழ ஒரு 60 வயசு இருக்காது சக்கரை நபிக்கு இந்த துவா செய்யும் போது. தலையெல்லாம் நரைமுடியால் மின்னி எலும்புகள் எல்லாம் பலகீனம் அடைந்து குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தானும் தனது மனைவியும் இழந்திருக்கிறார்கள் என்றால் ஏறத்தாழ 60 வயசு இருக்கும். இப்ப 60 வயதுல தான் ஒருத்தர் பிள்ளை கேட்பாரா? 25 தானே கேட்பாரு. இப்ப 25 கேட்க ஆரம்பித்தவர் 60 வரை கேட்டுக்கொண்டே இருக்கிறார், அல்லாஹ் பதிலளிக்கல. ஏன்? என்கிட்ட கேட்கறத நீ நிறுத்துறியா இல்லையான்னு பார்ப்போம். எவ்வளவு தூரம் தாமதப்படுத்த முடியுமோ தாமதப்படுத்துவோம். நீ என்னிடத்தில் கேட்கிற, எவ்வளவு கேட்டு பார்த்தேன், கொடுக்கிற மாதிரி தெரியல, எதுக்கு போட்டுக்கிட்டு தேவையில்லாம துவா செய்ய என்று கையை கீழே இறக்குறியான்னு பார்ப்போம். இதை அல்லாஹ் சோதிப்பான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், எல்லா அடியார்களுடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும். நான் பிரார்த்தித்தேன்,
எனக்கு பதிலளிக்கப்படவில்லை என்று சொல்லாத வரை அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். இந்த வார்த்தை வரவே கூடாது. நான் அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறேன். எத்தனை மக்கள் இன்னைக்கு சொல்லுவாங்க தெரியுமா? நான் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தருவாங்கிறதெல்லாம் சாக்கு போக்குக்காக சொல்ற வார்த்தை. மனசுக்குள்ள என்ன தெரியுமா இருக்குது? கேட்டு கேட்டு பார்க்கிறோம், கொடுக்க மாட்டேங்கிறானே. அதை மக்கள் மத்தியில் இறைவனை அவர்கள் இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தையை கொண்டு சொல்வது, இதான் உண்மை. அல்லாஹ் கேட்டால் தருவான், எனக்கு தந்திருக்கிறான் என்ற வார்த்தையை தான் இஸ்லாம் பதில் பயன்படுத்த சொல்கிறது. நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அல்லாஹ் தருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு, பல வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது எதை நீங்கள் மக்கள் மத்தியில் நினைவுபடுத்துறீங்க? அல்லாஹ் கேட்டா கொடுக்க மாட்டான், இதைத்தான் ஞாபகப்படுத்துகிறீர்கள். மக்கள் மத்தியில் பலருடைய வார்த்தை எப்படி இருக்குது என்று கேட்டால், நான் துவா செய்கிறேன், எனது துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி எந்த ஒரு மனிதர் தன் வாய்களால் பேசி விடுகிறாரோ அவர்கள் துவா நிராகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் நிராகரித்து விடுவான். இந்த வார்த்தை வரக்கூடாது. நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய சிந்தனை தெரியுமா? நான் கேட்டிருக்க, அவன் தருவான், அதோடு நின்றணும். வெளி உலகத்திற்கு சென்று நான் அல்லாஹ்ட்ட கேட்ட, அவன் தரலையே, அவன் தருவானா, இது மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் இறைவனால் நிராகரிக்கப்படும் என்று மார்க்கம் சொல்கிறது. துஆவுடைய இன்னொரு ஒழுக்கமாக திருக்குரானில் சூரா அஅராஃப் என்ற 7வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உதுஉ ரப்பக்கும் ததர்ருவ வ குஃபியா இன்னஹு லா யுஹிப்புல் முஅத்ததீன். 7வது அத்தியாயத்தினுடைய 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உதுஉ ரப்பக்கும், மக்களே உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள், ததர்ருவ வ குஃபியா, அந்த இறைவனிடத்தில் நீங்கள் பணிவாகவும் ரகசியமாகவும் துஆ செய்யுங்கள். அல்லாஹ்ட்ட எப்படி துஆ செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஏனைய மனிதர்கள்ட்ட கேட்கிற மாதிரி கேட்காதீங்க. ஏனைய மனிதர்களுக்கு சத்தம் போட்டு கேட்டாதான் காதுல விழும். ஏன்? அவன் மனுஷன், படைப்பு, அவன் அப்படித்தான். எனக்கு நீ சத்தம் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. ரகசியமாக கேள். ரகசியமாக பேசுவதும் எனக்கு சமமானது தான். நீ சத்தமிட்டாலும் எனக்கு சமமானது தான். துஆ கேட்க வேண்டும் என்று வந்துவிட்டால் ரகசியமாக கேள், பணிவாக கேள். நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, நீ என்கிட்ட வந்து நிக்காத. உலகத்தில் வேற எவன்ட்டனாலும் அப்படி போய் நீ நிக்கலாம். உன் சொந்த பந்தங்கள்கிட்ட நிக்கலாம், உன் நண்பர்கள்ட்ட நிக்கலாம், உன் சகோதரர்கள்ட்ட நிக்கலாம். என்கிட்ட நிக்க கூடாது. பணிவாக கேள், ரகசியமாக கேள். இன்னஹு லா யுஹிப்புல் முஅத்ததீன். ஒருவேளை உன்ட பணிவு இல்லைன்னா, உன்கிட்ட ரகசியம் இல்லைன்னா, நீ வரம்பு மீறியவன். வரம்பு மீறிய அடியார்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான். பிரார்த்தனையின் மிக பிரதானமான ஒழுக்கம் இதுதான். துஆ செய்யும் போது எப்படி இருக்கணும்? செய்த பிறகு சொல்லலாம், தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க, என்ன செய்யறாங்கன்னு தெரியாது, செய்து முடித்து விட்டு வந்து சொல்வார்கள், நான் இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்டேன், இன்ன பிரார்த்தனையை சுஜூதுல முறையிட்டேன், இன்ன பிரார்த்தனை நான் அல்லாஹ்விடத்தில் தஹஜ்ஜுதில் கேட்டேன், இதை கேட்டேன், அதை கேட்டேன் என்று பிரார்த்தனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் வந்து சொல்லுவாங்க. பிரார்த்திக்கும் போது நபியினுடைய வாயிலிருந்து அந்த சத்தத்தை பெரிய அளவில் கேட்கவே முடியாது. பக்கத்தில் நின்று அந்த முணுமுணுக்கிற சத்தங்கள் காதில் விழுந்தாலே தவிர ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனையை காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த அளவிற்கு ரகசியமாக நபி அவர்களுடைய பிரார்த்தனை இருக்கும் என்று எத்தனையோ பல நபிமொழிகள்ல பார்க்க முடிகிறது. பிரார்த்தனையின் மிக பிரதானமான ஒழுக்கம் ரகசியமாக கேட்க வேண்டும், பணிவாக கேட்க வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், கூட்டு துஆ என்ற பெயரில் எல்லா பள்ளிவாசல்களிலும் தொழுகை முடிந்த பிறகு சில முக்கியமான பிரார்த்தனைகளை திருக்குரான் நபிகளார் பொன்மொழிகள் சொன்ன பல பிரார்த்தனைகளை எல்லாம் சொல்லுவார்கள். பின்னால் இருக்கிற மக்கள் எல்லாம் ஆமீன் சொல்லுவார்கள். 23 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐவேளை தொழுகையை ஜமாத்தோடு மக்கள் மத்தியில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். 10 ஆண்டு காலம் மக்காவில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். 13 ஆண்டு காலம் மக்காவில், 10 ஆண்டு காலம் மதீனாவில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். எல்லா தொழுகையும் கூட்டாக ஜமாத்தாக தலைமைத்துவம் தாங்கி நின்று நபி அவர்கள் நிறைவேற்றி இருக்கும் பொழுதும் ஒரே ஒரு வக்து தொழுகை முடிந்த பிறகு கூட நபி அவர்கள் பிரார்த்தனை செய்ததாக பின்னால் இருக்கிற மக்கள் ஆமீன் சொன்னதாக செய்தி பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் 5 வேளை தொழுகை முடிஞ்சு துஆ செய்வதற்கு கையேந்திய செய்திகள் கூட கிடையாது. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்கிறாங்க. என்ன துஆ செய்வார்கள் தெரியுமா? தொழுகைக்கு பிறகு இருக்கிற அதுக்கார்களை ஓதுவார்கள். தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓத சொல்லி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக என்ற துஆ ஓத சொல்லி இருக்கிறாங்க. நிறைய துஆ இருக்கு, நிறைய திக்ர் இருக்கு. இதைத்தான் நபி அவர்கள் தொழுகைக்கு பிறகு செய்வார்களே தவிர இந்த கையேந்தி கேட்கிற பர்சனல் துஆ இருக்குல்ல, அதை கூட நபி அவர்கள் வக்து தொழுகை முடிந்த பிறகு கேட்டதாக பல செய்திகளை பார்க்க முடியாது, செய்திகளே இருக்காது. அப்ப ரசூலுல்லாஹ் துஆ செய்ய மாட்டாங்க, செய்வாங்க. நபி அவர்கள் துஆவுக்கென்று கொடுக்கிற இடமே சுஜூது தான், துஆவுக்கென்று கொடுக்கிற இடமே தஹஜ்ஜத் தான். ரசூலுல்லாஹ் அது மாதிரியான இடங்களை, அதனால ஐவேளை தொழுகைக்கு பிறகு கேட்க கூடாது என்று இல்லை. நபி அவர்கள் அதை கேட்பதை வளமையாக்கவே கிடையாது.
அப்ப இந்த நிலையில் இருக்கும் பொழுது பல மக்களை நீங்கள் பார்க்கலாம், கூட்டாக ஃபர்லு தொழுகை முடிந்த பிறகு இமாம் சத்தமிட்டு துஆ செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மாமுங்கள் எல்லாம், தொழுகைக்கு வந்த மக்கள் எல்லாம் ஆமீன் என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை இஸ்லாம் காட்டாத ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்தில் இல்ல, இஸ்லாத்தில் இல்லைங்கிறத விட அல்லாஹ் போட்ட அந்த திட்டமிடலுக்கு எதிரானது. அல்லாஹ் சொல்லுகிறான், உதுஉ ரப்பக்கும் ததர்ருவ வ குஃபியா, உங்கள் இறைவனை நீங்கள் ரகசியமாக பணிவாக நீங்கள் கேளுங்கள்ங்கறான். இது ரகசியம் இல்லையே. துஆல ரகசியம் இருக்குதா? கேட்கப்படுகிற கூட்டு துஆவில் ரகசியம் இருக்கிறதா? இறைவன் எதை வரம்பு என்று சொன்னானோ, இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறக்கூடியவர்களை நான் நேசிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த வரம்பை மீறி சில பிரார்த்தனைகள் மக்களால் கேட்கப்படுகிறது. இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிரார்த்தனையா? இதனுடைய அடிப்படை புரிந்து கொள்ளுங்கள். கடந்த வாரத்தில் அபூர்வ துஆ என்ற ஒரு நிகழ்வு இந்த காயல்பட்டினத்தில் நடந்தது. நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி. பல ஊர் மக்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள், ஆயிரக்கணக்கான பேர். மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? ஒரு இடத்துல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மார்க்க அறிஞர் இருந்து பிரார்த்தனை செய்து அதற்கெல்லாம் கூட்டாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து ஆமீன் சொன்னால் அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும். அட, உலகத்தில் தலை சிறந்த இறையச்சவாதிகள் நபிகளாருடைய தோழர்கள், அப்படித்தானே? அவர்களுக்கு மிஞ்சிய இன்னொரு கூட்டம் இந்த உலகத்தில் வருமா? வராது. சஹாபாக்களுக்கு மிஞ்சியோ சஹாபாக்களுக்கு நிகராகவோ இந்த கியாமத் நாள் வரை இன்னொரு கூட்டம் இந்த உலகத்தில் வராது. அப்படிப்பட்ட பெரும் இறையச்சவாதிகள் இருந்த அந்த நேரத்தில் கூட நபி அவர்கள் ஹஜ் பெருவெளியில் இருந்தார்கள், போர்க்களத்தில் இருந்தார்கள், ஐவேளை தொழுகையில் இருந்தார்கள், 23 ஆண்டு கால காலத்தை கடந்தார்கள். ஒரு நாள் ஒரு பொழுது கூட இது போன்ற பிரார்த்தனையில் மக்களை அழைக்கவில்லையே. மக்களை எல்லாம் அழைத்து பிரார்த்தனை செய்து மக்களை ஆமீன் சொல்லுங்கள், நான் பெரும் இறையச்சவாதி, உண்மைதானே? ரசூலுல்லாஹ் பெரிய இறையச்சவாதி தானே? நான் மிகப்பெரிய இறையச்சவாதி, நான் கேட்கிறேன், நீங்கள் ஆமீன் சொல்லுங்க, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார்களா? அப்படி நடந்ததா? அப்ப இறைவனால் நிராகரிக்கப்படக்கூடிய பிரார்த்தனைகள் ஒன்றாகத்தான் கூட்டாக மக்கள் எல்லாம் சேர்ந்து கேட்கக்கூடிய பிரார்த்தனை. எதுல கூட்டிருக்கணும்? தொழுகையில தான் கூட்டிருக்கணும், நோன்புல இருக்கணும், ஹஜ்ஜில் இருக்கணும். நீங்க பாருங்க, நோன்பு நம்ம இஷ்டப்படி வைக்கலாமா? நான் ஷாபான் மாசத்துல நோன்பு வைக்கிறேன், நீங்க துல்ஹஜ் மாசத்துல நோன்பு வைங்க சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் ரமலான் தான். நான் ஹஜ்ஜை வந்து துல்காதா மாதத்துல ஹஜ் பண்றேன், நீங்க ரஜப் மாதத்துல ஹஜ் பண்ணுங்க சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் துல்ஹஜ் தான். கரெக்டா பிற 7, 8 வந்துடணும் மினால, 9 முஸ்தலிஃபா, 9 அரஃபால வரணும், 10 முஸ்தலிஃபால வரணும். இதுல யாரும் ஒரு நாள் கூட பிறல் ஏற்பட்டக்கூடாது. சொல்ல வைக்கப்பட்ட நேரத்தில் கூட்டமாக வந்து இருக்க வேண்டும். அப்ப எல்லா அமலிலும் கூட்டை சொன்ன இந்த மார்க்கம், தொழுகையில் தனித்து தொழுவதை விட ஜமாத்தாக தொழுதால் 27 மடங்கு சிறந்த நன்மை என்று சொன்ன இந்த மார்க்கம், கூட்டாக சேர்வதனுடைய முக்கியத்துவத்தை சொன்ன மார்க்கம், பிரார்த்தனைக்கு ஏன் சொல்லலைனால தெரிந்து கொள்ள வேண்டாமா? இது தனிப்பட்ட ஒரு அடியானுக்கும் படைத்த இறைவனுக்கும் மட்டும் உண்டான ஒரு தொடர்பு, அதுல கை வைக்கலாமா? இந்த கூட்டு துஆ என்பது, அபூர்வ துஆ என்பது இஸ்லாம் காட்டித்தராத, இஸ்லாம் நிராகரித்த, இஸ்லாத்தினுடைய வரம்பை மீறக்கூடிய மாபெரும் பாதக செயல். அதுக்கு மக்கள் எல்லாம் பெரிய அளவுல கூட்டத்தில் சென்று அந்த பிரார்த்தனைக்காக சென்று நிற்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. அதில் நீங்க பார்க்கலாம், கடந்த வாரத்தில் இந்த அபூர்வ துஆவில் வந்து தமிழ்ல கேட்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். தமிழ்ல துஆ செஞ்சா தப்புன்னு சொன்ன ஆலிம்கள் தான் இவங்கெல்லாம். யாரு? அல்லாஹ் கிட்ட தமிழ்ல கேட்க கூடாது, உனக்கு தமிழ் தெரியும், அரபி தெரியாது, அரபில தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும், அதனால நான் கேட்கிறேன், நீ ஆமீன் சொல்லிட்டு போன்னு சொன்ன ஆலிம்கள். இப்ப நிலைமை எப்படி ஆயிடுச்சு? லைலத்துல் கத்ர் இரவு, அந்த 27 இரவு வந்துட்டாலோ, பெருநாள் தினம் வந்து விட்டாலோ, அபூர்வ துஆ நாள் என்று வந்து விட்டாலோ, அப்ப மட்டும் தமிழ்ல, அப்ப மட்டும் என்ன ஆயிரும்? அல்லாஹ் கண்ணைக்கு மட்டும் தமிழ் தெரியும், மற்ற நாள்லாம் என்னவா தெரியாது, அல்லாஹ் கேட்க மாட்டான், இன்னைக்கு மட்டும் தான் தமிழ்ல கேட்பான். அப்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துஆவை போன்று அதை காட்சிப்படுத்துகிறார்கள். அதுல ஒரு துஆ, ஒரு அந்த ஆலிம் சொல்கிறார், இறைவா, சூனியத்தின் வாயிலாக முடமாக ஊனமாக கடக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய சூனியத்தை எல்லாம் நீ எடுத்துரு, யாருடைய சூனியத்திற்கும் இங்க பதிலளிக்காத, எல்லாருடைய சூனியத்தை வீணாக ஆக்கிவிடு, ஒருவேளை யாராவது சூனியம் செய்தால் அந்த சூனியத்தை அவர்களுக்கே திருப்பி கொடுத்துரு. துஆ இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் சூனியத்தை இஸ்லாம் என்னன்னு சொல்லுது? அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், லா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைது அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெல்ல மாட்டான். சூனியக்காரனுக்கு வெற்றியெல்லாம் கிடையாது. ஏன்? அவன் ஒரு ஃப்ராடு. ஜோசியக்காரன் சொல்றதெல்லாம் உண்மையாகுமா? அது ஒரு ஃப்ராடு. ஜோசியக்காரன் எப்படி ஃப்ராடோ,
குறிக்கு சொல்லக்கூடியவன் எப்படி ஃப்ராடோ, எதிர்காலத்தை கணக்கிடுகிறேன் என்று சொல்லக்கூடியவன் எப்படி ஃப்ராடோ, சூனியக்காரன் ஒரு ஃப்ராடு. அவனுக்கு ஆற்றல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவனால் எதையுமே செய்ய முடியாது. ஏனைய மனிதர்களாகிய உங்களால் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்ய முடியும். அவன் ஒருவனை முடமாக்க முடியாது, ஒருவனை பைத்தியமாக்க முடியாது, ஒருத்தனுக்கு எந்த விதமான தீங்கையும் ஏற்படுத்த முடியாது. சாதாரண மனிதனாக பார்க்கப்பட வேண்டிய அந்த சூனியக்காரர்கள் இன்னைக்கு மக்களால் எப்படி பார்க்கப்படுது? இவன் ஒரு கடவுள் மாதிரி ஆக்கிட்டாங்க. இது சூனியக்காரன், சூனிய வச்சிருவான், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்திடுவான், எல்லா விதமான பாதிப்பையும் தந்து விடுவான். இது இறைவனுடைய ஆற்றல் இல்லையா? மனித ஆற்றலா? மனிதர்களுக்கு என்று அல்லாஹ் கொடுத்த ஆற்றலா? அப்படி மனித ஆற்றலாக இருந்தால் நபிமார்களே தங்களுடைய அற்புதத்தை தாங்கள் நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத? மூசா நபி கடல் ஓரத்தில் வந்து நிற்கிறாங்க. மூசா நபியுடைய தோழர்கள் சொன்னார்கள், இன்னால் அது முதரக்கூன், மூசாவே நம்ம அகப்பட்டுட்டோம், எதிரிகள் வரான், பிச்சு பீஸாக்க போறான், நம்ம கதை முடிஞ்சிருச்சு பேசுகிறார்கள். மூசா நபி சொன்னார்கள், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், அப்படி கிடையாது, என் இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு பதிலளிப்பான், எனக்கு வழிகாட்டுவான் என்றார்கள். மூசா நபிக்கே தெரியாது இப்ப என்ன நடக்க போகுதுன்னு. அல்லாஹ் காப்பாற்றுவான், அது மட்டும் உண்மை. எப்படி காப்பாற்றுவான்? ஃபிரௌன் கூட்டத்துக்கு நோயை கொடுக்க போறானா? ஃபிரௌன் கூட்டத்தை பூமியில புதைய வைக்க போறானா? அல்லது நம்மள ஆகாயத்தை தூக்க போறானா? இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆனா அல்லாஹ் செய்வான். உடனே அல்லாஹ் பதிலளிக்கிறான், இதுரிபி அசாக்கல் பஹர், நபியே மூசாவே உங்கள் கைத்தடியை கொண்டு கடலில் அடியுங்கள் என்றான். மூசா நபி அடிக்கிறான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. மூசா நபி அடித்தார்கள், கடல் பிளந்தது. அடிக்கிற நேரத்திலாம் கடல் பிளக்குமா? கைத்தடியை கொண்டு வந்து ஃபிரௌன் முன்னால் போட்டார்கள், பாம்பாக மாறியது. போடுகிற நேரமெல்லாம் பாம்பாகுமா? அட நபிமார்கள் உலகத்தில் ஆகப்பெரும் இறையச்சவாதிகள், இறைவனோடு நேரடியாக வஹீயின் வாயிலாக தொடர்பு கொண்ட அந்த நபிமார்களுக்கு அற்புதத்தை அல்ல ஒரு அளவுக்கு தான் கொடுப்பான், நினைக்கிற நேரத்தை கொடுக்க மாட்டான். நீங்க செய்யுங்க, அதுங்க நான் செயல்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு பெரிய பெரும் பணக்காரராக இருந்தார் சுலைமான் நபி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அந்த பணம் கிடைச்சதா? எவ்வளவு பெரிய ஆரோக்கியம் கொண்டவராக இருந்தார்கள் இப்ராஹிம் நபி, ஆனால் ஐயூப் நபிக்கு அந்த ஆரோக்கியம் கிடைத்ததா? ஒரு நபிக்கு கிடைச்சது, இன்னொரு நபிக்கு கிடைக்கல. ஒரு நபிக்கு பலகீனம், இன்னொரு நபிக்கு பலம். ஏன் அப்படி கொடுக்கிறான்? நபிமார்களுக்கு சொந்த ஆற்றல் கிடையாது, நபிமார்களுக்கே கிடையாது என்னும் பொழுது இஸ்லாத்தை ஏற்காத, இஸ்லாத்தை நிராகரிக்கிற சூனியக்காரர்களுக்கு ஆற்றல் உண்டா? இந்த நம்பிக்கை மறுபடியும் விதைக்கிறாங்க மக்கள் மத்தியில். சூனியக்காரன் இருக்கிறான், அவன் புருஷன் முண்டாட்டிக்குள்ள பிளவை ஏற்படுத்திடுவான், அவன் பைத்தியமாக்கிடுவான், அவன் கைய கால முடக்கிடுவான், எதையுமே செய்ய முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே திட்டவட்டமாக சொல்கிறான், இது யக்கூலுல் லாலிமூன இன் தத்தபியூன இல்லா ரஜுலன் மஸ்ஊரா. நபியே உங்களை பற்றி அநியாயக்காரர்கள் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? சூனியம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று உங்களை பற்றி அநியாயக்காரன் பேசுறான். ரசூலுல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக சொல்பவன் யார்? அவன் ஈமான் கொண்டவன் கிடையாது, அவன் முஸ்லீம் கிடையாது, அவனுக்கும் இந்த இஸ்லாத்திற்கும் அருகதை கிடையாது, அவன் ஒரு அநியாயக்காரன் என்று திருக்குர்ஆன் திட்டவட்டமாக சொல்கிறது. சூனியத்திற்கு சம்பந்தமே கிடையாது, அதை கொண்டு வந்து பிரார்த்தனை சேர்க்கிறது. இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிரார்த்தனையா? இல்லாத ஒண்ணுக்கு கேட்கக்கூடாதுலங்க. அல்லாஹ் பேய் பிசாசை விட்டு எங்களை பாதுகாத்துரு, பேய் பிசாசே கிடையாது கேட்கலாமா? அப்படி அல்லாஹ் மாற்று மத தெய்வங்களை எல்லாம் விட்டு பாதுகாத்துரு கேட்கலாமா? அப்படித்தான் தெய்வமே கிடையாது. எது இல்லையோ அதை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடாது. அப்ப சூனியம் என்பது ஒன்று இல்லை, மக்களால் நம்பப்படுகிறது. இது எவ்வளவு பெரிய மடமைத்தனம், யோசித்து பாருங்கள். அதைத்தான் இன்றைக்கு பிரார்த்தனை என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறார்கள். கேரளாவில் நடந்த சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பாக, சூனியத்தின் பெயரால் எத்தனையோ பேரை அவர்களுடைய பொருளாதாரத்தை சீரழித்து சூனிய நம்பிக்கையால் தான் பெற்ற பிள்ளையை கழுத்தறுத்து கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் தமிழகத்தில், கேரளாவில் சமீப காலத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நம்பிக்கை சரியானதா? இதன் வாயிலாக சமூகத்திற்கு நன்மை இருக்கிறதா? அனைத்து ஆற்றலும் அல்லாஹ்வுக்குரியது. நபிமார்களுக்கு கூட இறை ஆற்றலில் கடுகளவு பங்கில்லை என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் மற்ற மனிதர்களுக்கு ஆற்றல் உண்டு என்று நம்பக்கூடியது மிகப்பெரிய இணை வைப்புத்தனம் என்பதை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். பிரார்த்தனை என்பது இஸ்லாம் அனுமதித்த அந்த காரியத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியானுடைய பிரார்த்தனை, அவன் உறவை முறிக்காதவரை, பாவமானதை கேட்காதவரை அந்த அடியானுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் உறவை முறிக்க வேண்டியதில்லை, பாவமான காரியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியதில்லை. அதை தவிர என்றைக்கும் ஹலாலான வாழ்க்கையில் வாழ்ந்து அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்தினால் எல்லா துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அப்படிப்பட்ட நல்லதொரு வாய்ப்பினை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.